எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி யூஸ் பண்ணி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் ரெசிபி நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 முள்ளங்கி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண முள்ளங்கியெல்லாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெருங்காய தூள் இருந்தால் கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கொத்தமல்லி, தக்காளி 2ஐயும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டில் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். பருப்பு வேக வைக்கையிலேயே அதோட 7 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து 1 கப் பருப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். எலக்ட்ரிக் குக்கரில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா திக்காக கிடைக்கும். நான் செய்ய போகிறது முள்ளங்கி சாம்பாருங்கிறதுனால இந்த பருப்பு தண்ணியிலேயே நான் முள்ளங்கியை வேக வைப்பேன். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக நான் சேர்த்துருக்குறேன். ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வேக வைக்கையில் பருப்பு வெந்ததுக்கப்புறம் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கரண்டியை வச்சு தேய்ச்சாலே நம்மளுக்கு பருப்பு நல்லா மசியணும். அந்தளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கணும். ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்க்கலாம். நெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 1 பை 1 போட்டு பொரிய விடலாம். ஃபஸ்ட்டில் கடுகு போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய், கரம் மசாலா இருந்ததுன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பட்டை கிராம்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு 2 to 3 மினிட்ஸ் லேசாக வதக்கிக்கணும். லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நான் சேர்த்துருக்குறேன். இது இன்ஸ்டண்ட்டாக வாங்கின சாம்பார் பவுடர். நீங்கள் வீட்டிலே தயார் பண்ண சாம்பார் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தனியாத்தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்து கூட செய்யலாம். இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம பருப்பு வேக வைக்கையில் எக்ஸஸ் வாட்டர் இருந்ததில் பருப்பு தண்ணி அதையும் இதோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நார்மலாக பருப்பு தண்ணியில் இந்த காயை வேக வச்சோன்னா அதோட ருசியே தண்ணி தான். நீங்கள் எந்த அளவு சாம்பார் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு சாம்பார் ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா குழம்பு திக்காக கிடைக்கும். இப்போது இந்த அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் நம்ம உணவில் முள்ளங்கியை நிறைய சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு முறையாவது முள்ளங்கி வச்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே உப்பை சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் குழம்பு கொதிக்கையில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளாரையே இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். ஏன்னா முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு எடுத்து அதை ஜூஸாக எடுத்து
அந்த ஜூஸை இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா புளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்க்குறதும் லெமன் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன எலும்புச்சம்பளத்தில் பாதி சைஸ் கட் பண்ணி அதில் உள்ள ஜூஸை எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் சேர்த்து முள்ளங்கி சாம்பார் செஞ்சிங்கன்னா அதோட ருசியே தனி தான். ரைஸோடு சேர்த்து சாப்பிடையில் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலும்புச்சம்பளத்தில் பாதி அளவு தான் எடுத்துருக்கிறேன். அது ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த சாம்பாரில் ஆட் பண்ணணும். இப்போ மசித்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சு நல்லா மசித்த பருப்பை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் 1 மினிட் அப்படியே கொதிக்க விடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வாசத்துக்கு கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாரில் தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ருசியாக இருக்கும். என்கிட்ட தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் ஆட் பண்ணலை. அருமையான சுவையில் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்திருந்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாம்பாரை நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை முள்ளங்கி சாம்பாராவது இல்லை முள்ளங்கி வச்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷாவது செஞ்சு உங்கள் ஃபேமிலியை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.